சேரணும். அவங்க எல்லாரும் கூட நான் பேசணும். ஒன்னா சேர்ந்து சாப்பாடு சாப்பிடணும்னு. ரோகிணி, நாங்களும் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். நீ திரும்ப வீட்டுக்கு வருவன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப பாத்தியா, அந்த அம்மா அந்த கனவை நிறைவேற்றிட்டாங்க. அத்தை எங்க போயிட்டாங்க? சீமா, அது அம்மா வைஷ்ணவ தேவியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தாங்க. எல்லாம் சரியானதும் நான் திரும்பவும் அங்க வரேன். இப்போ அந்த வேண்டுதலை நிறைவேற்றதுக்காக ஷைனியோட அங்க போயிருக்காங்க. ஆமா, இவங்க யாரு? உமா, இவ தேவிகா. நமக்காக அம்மா அனுப்பி வச்ச தேவதை. வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ரோகிணி நம்ம எதிரில நம்ம கண்ணு எதிரே நிக்கிறான்னு சொன்னா இவளை திரும்ப கொண்டு வரதுல தேவிகாவுக்கு ரொம்ப பங்கு உண்டு. அப்படியா? அப்படின்னா நீ எங்களோட சிறப்பான விருந்தாளி. நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை இந்த வீட்டுக்கு வரவேற்கிறோம். வா. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம முதல்ல போய் அந்த அம்மனோட பாதத்தை தொட்டு கும்பிட்டு அந்த அம்மனுக்கு நன்றி சொல்லலாம். சரிங்க, மகள வாங்க. பரத்வாஜ் வீட்டுக்கு நாங்க எல்லாம் உன்னை வரவேற்கிறோம். அம்மா தாயே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு இத்தனை நாள் கழிச்சு என்னோட குடும்பம் பூரா ஒன்னா சேர்ந்துருக்கு. ஜெய் துர்கா தேவி. அம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? நீ எங்க போயிட்டு இருக்க தேவிகா? எனக்குன்னு இடம் எங்க இருக்க? நான் ஒரு நாடோடி. வழி எங்க தெரியுதோ அந்த வழியில போக வேண்டியதுதான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அங்க இருந்து வேற இடத்துக்கு, இப்ப தேடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தேடணுமா? எதை தேடணும்? அன்பு, பாசம், வாழ்க்கை, இதெல்லாம் தான். ஓ, ஒருவேளை இதுதான் விஷயம்னா அப்போ இன்னையோட உன் தேடுதல் முடிஞ்சது. எனக்கு புரியல. அதுக்குதான் நான் இருக்கேன்ல. இது பார் தேவிகா, இந்த குடும்பத்துல இருந்து உனக்கு அதிக அளவு சந்தோஷம், அன்பு எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த குடும்பமே உன்னோடதுதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உன்னோட தேடுதல் முடிஞ்சது. இனிமே நீ வெளியே போக வேண்டிய அவசியமே இல்ல, இங்கேயே இருக்கலாம். ஆனா சீமாக்கா, நான் உங்க கூட. சரி, உனக்கு இங்க எங்க எல்லாரும் கூட இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னா உனக்காக எங்களுக்கு பக்கத்திலேயே ஏதாவது வீடு பார்த்து கொடுத்துன்னு வைக்கிறோம். சரியா சீமாக்கா? அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. என்னால வாடகை எப்படி கொடுக்க முடியும்? அவ்வளவுதானே. உனக்கு ஏதாவது வேலை வாங்கி தர, அது மூலமா சம்பாதிக்கிறத வீட்டு வாடகைக்கு கொடு. இப்ப சந்தோஷமா? நீங்க எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? அக்கா சொல்றது கரெக்ட் தானே? இப்போ நீங்க எனக்கும் அக்காக்கும் ஒரு வாக்கு கொடுக்கணும். நீங்க எங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக கூடாது. உனக்கு வீடு பிடிச்சிருக்கல தேவிகா? ஆமாக்கா, ரொம்ப பெரிய வீடா இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இவ்வளவு நல்ல வீடா இருக்கு, அப்ப வாடகை அதிகமா இருக்கும்லக்கா. அதனால எனக்கு வேண்டாம். என்னால இங்க இருக்க முடியாதுக்கா. ஏன் சொல்றேன்னா, எனக்கு இவ்வளவு பெரிய வீடுலாம் தேவையே இல்லக்கா. தேவிகா, அனாவசியமா இதை பத்தி எல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்குவோம்.
அதோட எங்க எல்லாருக்குமே நீ இந்த வீட்டோட தங்கி இருக்கணும்னு தான் விருப்பம். ஆனா அது உனக்கு சரின்னு படல. அதனாலதான் நாங்க எங்க வீட்டை உனக்கு ஏற்பாடு பண்ணோம். இங்க நீ மட்டும் இருக்கலாம். ஆனா அக்கா, இதுக்கு மேலே ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நானும் சீமா அக்காவும் உங்களை இப்போ உடனே பரத்வாஜ் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிடுவோம். அப்புறம் அவங்கள யாரும் அங்க இருந்து போக விட மாட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படிதானக்கா? ரொம்ப சரியா சொன்ன. அதனால பேசாம இந்த சாவியை வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சாயங்காலம் பார்ட்டிக்கு ரெடி ஆயிடுங்க. உங்களோட ட்ரெஸ் உள்ள பெட்ல இருக்கு. இப்போ நீ குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நாங்க எல்லாருமே உனக்காக காத்திருப்போம். சரியா? சரிங்கக்கா. சரி. தேவி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு விஷயம் தெரிஞ்சது. பிரேம ரோஹினி திரும்ப வந்துட்டாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இப்போ உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் திரும்ப வந்துருச்சு. வாழ்த்துக்கள் சொல்லலாம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். தேங்க்யூ சோ மச் ஸ்வேதா. இது எல்லாமே இந்த துர்கம்மாவோட அருளால தான் நடந்துச்சு. ஆனா எல்லாரோட தலையெழுத்தும் அப்புறம் நல்லா இருக்காதுல்ல. என்ன விஷயம்? நீ ஏதோ வருத்தமா பேசிட்டு இருக்க? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஸ்வேதா, நீ என்கிட்ட மறைக்கிறியா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன பண்றது சீமா? என் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருக்கு. எந்த அளவுக்கு பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறேனோ அது அந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. நானே முயற்சி பண்ணாலும் இந்த உறவுகளை என்னால ஒண்ணு சேர்க்கவே முடியல. இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா நான் ரொம்ப தனியால ஆயிட்ட மாதிரி. ஸ்வேதா, இந்த மாதிரி பலகீனமால பேசக்கூடாது. இது பாரு, நீ தைரியமா இரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ நான் அங்க வந்து உன்னை பாக்குறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உன் பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கறத பாப்போம். சரியா? சரி. தேங்க்யூ சோ மச் சீமா. நீ வரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாய்.